இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம டிட் வச்சு பார்க்க போறோம். ஓகே, டிட் எங்க உங்களுக்கு அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படினாலும் தெரிஞ்சிருக்கும். டிட் வந்து எந்த டென்ஸ்ல? பாஸ்ட் டென்ஸ். எஸ், பாஸ்ட் டென்ஸ் வார்த்தையா இருக்கிற இந்த டிட்டை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா வழக்கம் போல ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தான் நான் லெசனுக்குள்ளார போவோம். ஓகே, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் மேம், இதெல்லாம் சப்ப மாட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்க ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க பார்ப்போம். அதை பண்ணாதனால தானே இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேச முடியல தெரியுது, ஆனா பேச முடியல. அந்த வார்த்தைக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறேன். சரியா? ஸோ நான் சொன்னா கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எதுக்கு? டிட்டுக்கு. டிட்னாவே ஒரு வேலையை என்னால அப்ப செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுதான். டூனாக்கா என்ன அர்த்தம்? ஒரு வேலை செய்யறது. அப்போ டிட் அப்படின்னாக்கா ஒரு வேலையை செஞ்சேன் அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க சொல்லலாம். ஐ டிட் திஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னாக்கா நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதை வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். நான் அந்த வேலையை செஞ்சேன் எப்படி சொல்வீங்க? ஐ டிட் தட் ஒர்க். எஸ், நாங்க அந்த வேலையை செஞ்சோம் எப்படி சொல்வீங்க? தே டிட் தட் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். நீ அந்த வேலையை செஞ்ச எப்படி சொல்லணும்? யூ டிட் தட் ஒர்க். நீங்க எல்லாம் தான் அந்த வேலையை செஞ்சீங்க எப்படி சொல்லணும்? அகைன் யூ டிட் தட் ஒர்க். அவன் இந்த வேலையை செஞ்சான் எப்படி சொல்வீங்க? he did that work. அவ இந்த வேலையை செஞ்சா எப்படி சொல்வீங்க? she did that work. அது அந்த வேலையை செஞ்சுச்சு, it did that work. அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க, they did that work. அவ்வளவுதான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம டூடஸ் வீடியோல பார்த்த மாதிரி நம்ம மாத்தி எல்லாம் போடல, எல்லாத்துலயுமே வெறும் டிட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி டிட் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டிட் வந்து எந்த பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி சிம்பிள் பாஸ்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னாக்கா நான் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸோட போய் கிரவுண்ட்ல விளையாடிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா அது முடிஞ்சு போன விஷயம், கம்ப்ளீட் ஆன ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். அப்ப நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணுவோமா? அப்பதான் நீங்க வந்து நெகட்டிவா சொல்லும் பொழுது டிட் வந்துடும். நான் எல்லாரும் போனாங்க, நான் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகவே இல்லை அப்படின்னாக்கா அப்ப நான் விளையாட போகல. ஐ டிட் நாட் பிளே. பிளே தான் போட்டிருக்கேன் பாருங்க, பிளேடு போடல. நான் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும்போது ஐ பிளேடுன்னு சொல்லியிருப்பேன், ஆனா இங்க வந்து ஐ டிட் நாட் பிளேன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல நான் அதை சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டிட் நாட் போட்டதுனால வெறும் ரூட் வெப் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ டிட் நாட் பிளே எஸ்டர்டே. நான் நேத்து விளையாடல, முடிஞ்சு போன ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நெகட்டிவ்ல சொல்றோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்டிஸ் பண்ண போறோம். நாங்க நேத்து விளையாடல எப்படி சொல்லுவோம்? we did not play yesterday. அடுத்தது நீ நேத்து விளையாடல எப்படி சொல்வீங்க? you did not play. நீங்க எல்லாரும் நேத்து விளையாடல, you did not play again. அவன் நேத்து விளையாடல, எல்லாமே எஸ்டர்டே போட்டுக்கோங்க, நான் அதெல்லாம் சொல்லணும்னு இல்ல, அதனால அவன் விளையாடல எப்படி சொல்வீங்க? he did not play. அவன் நேத்து விளையாடல, she did not play. நாய்க்குட்டி வச்சுக்கோங்க, அது நேத்து விளையாடல, it did not play. அவங்க நேத்து விளையாடல, they did not play. அவ்வளவுதான், கரெக்டா தான் உங்களுக்கு வருது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு வந்துடும். இது வந்து நான் சொல்லும் பொழுது நீங்க ஆன்சர் பண்றது குட். இது கூடவே நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரீயா இருக்கும்போது ப்ராக்டிஸ் தனியா நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா தான் நிஜத்துல உங்களுக்கு பேசும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, அடுத்தது இப்ப கேள்வி கேட்கறதுக்கு போலாம். கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம டூக்கு எப்படி பார்த்தோமோ அதே பஞ்சாயத்து தான், ஒண்ணுமே இல்ல. முதல் வார்த்தை டிட்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். டிட்டு போட்டுட்டு நான் நேற்று விளையாடல, விளையாடுறதுக்கு என்ன? பிளே. ஸோ முதல்ல டிட்டு போடுறோம், ரெண்டாவது யார் பண்றாங்கன்னு போடுறோம், மூணாவது என்ன பண்றாங்கன்னு போடுறோம். டிட் ஐ பிளே அப்படின்னா நான் நேற்று விளையாடுனேனா நீ பாத்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ டிட் ஐ பிளே அப்படின்னு, டிட் ஐ பிளே எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகே, அடுத்தது நாங்க நேற்று விளையாடணுமா எப்படி கேட்பீங்க? did we play yesterday. நீ நேத்து விளையாடுனியா? did you play yesterday. நீங்க நேத்து விளையாண்டீங்களா? again did you play yesterday. அவன் நேத்து விளையாண்டானா? did he play yesterday. அவன் நேத்து விளையாண்டாளா? did she play yesterday. அது நேத்து விளையாண்டுச்சா? did it play yesterday. அவங்கெல்லாம் நேத்து விளையாண்டாங்களா?
இந்தியன் கிரிக்கெட் டீம் வாட் எவர். டிட் தே பிளே எஸ்டர்டே? அவ்வளவுதான். இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க நெகட்டிவ்லயும், ஏன்னா நீங்க நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நெகட்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கும் பொழுதும் தான் இந்த டிட் வெளியில வந்து உங்களை பேச வைக்காது, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதனால ஃப்ரீயா இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே, ஒரு தடவை சொல்றேன். ஐ டிட் நாட் பிளே, வி டிட் நாட் பிளே, யூ டிட் நாட் பிளே. கூட சேர்ந்து சொல்லுங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. யூ டிட் நாட் பிளே, யூ டிட் நாட் பிளே, he did not play, she did not play, it did not play, they did not play. அகைன் கேள்வி கேட்கறதுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேகமா போற மாதிரி இருக்கோ, கொஞ்சம் மெதுவா சொல்றேன். Did I play yesterday? Did we play yesterday? Did you play yesterday? Did you play yesterday? சவுண்ட் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. வெறும் மனசுக்குள்ளார சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனசுக்குள்ளதான் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பீங்க. வாய் விட்டு பேசணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப வாய் விட்டு சொல்லுங்க. Did he play yesterday? நல்லாதான் சொல்லுங்களேன் சத்தமா. Did she play yesterday? Did it play yesterday? Did they play yesterday? இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்க, இது உங்களுக்கு எழுத்தா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கும். பட் வாயில சொல்லும் பொழுது தடங்களாயிட்டே இருக்கு பாத்தீங்களா? இந்த தடங்கள் இல்லாம எப்ப வரும்? பிராக்டிஸ் பண்ணனா வரும். இந்த ஃபுல்லாவே நான் என்னென்ன வீடியோஸ் போடுறனோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே வாயில சொல்லி 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 பார்த்துட்டே இருங்க. அப்படியெல்லாம் பண்ண இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஸோ டிட் பத்தின உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுனாக்கா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.